வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் இடெக் ப்ளஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். எது ரிலேட்டடாக அப்படின்னா வாட்ஸ்அப் ரிலேட்டடாக தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய ஒரு சில யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர்ஸ் பற்றி தான் இப்போ நாங்கள் உங்கள் கூட பேச போகிறோம். அதில் இருக்க நிறைய ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். இருந்தாலும் ஒரு சில பேசிக் ஃபீச்சர்ஸே நிறைய பேருக்கு தெரியறதில்ல. அப்படிப்பட்ட ஒரு சில யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து வாட்ஸ்அப்பில் உள்ள ஒரு டிப்ஸை தான் பார்க்க போகிறோம். அது என்ன டிப்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சேட்டை வந்து எப்படி பின் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நான் வந்து வாட்ஸ்அப்புக்குள்ளே போகிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய சேட்ஸ் இப்போ டிஸ்பிளே ஆகுது. ஸோ இதில் நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்க்ரோல் பண்ணி நிறைய சாட்ஸை பார்ப்போம். சில இம்பார்ட்டண்டான சாட்ஸ் வந்து ஸ்க்ரோல் பண்ணி கீழே பாட்டமில் கூட இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி சாட்ஸை வந்து எப்படி குயிக்காக நம்ம எடுக்கலாம் அப்படின்னா, அதை நம்ம பின் பண்ணி வச்சிட்டோம்னா அது வந்து டாப்பில் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் அதை எடுக்கிறது ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த கீழே லேர்ன் பைத்தான் அப்படின்னு ஒரு குரூப் இருக்குது. ஸோ நான் எவ்ரி டைம் இதை நான் ஸ்க்ரோல் பண்ணி எடுக்காமல் இதை நான் ஈஸியாக அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா இதை நான் எப்படி பின் பண்ணுறதுன்னு இப்போ நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, அந்த எந்த சேட்டை நீங்கள் பின் பண்ண போகிறீங்களோ அந்த சேட்டில் வந்து ஜஸ்ட் ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நான் பண்ணினேன். ஸோ இது பார்த்தா உங்களுக்கு தெரியும், அது வந்து செலக்ட் ஆகிட்டு ஒரு க்ரீன் கலர் ஒரு டிக் மார்க் வரும். அப்படின்னா அது நீங்கள் அதை செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ அப்படியே நீங்கள் மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வந்து பின் மாதிரி சிம்பிள் ஒன்று டிஸ்பிளே ஆகுது இல்லையா? ஸோ அதுதான் வந்து நம்ம பின் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஜஸ்ட் என்ன பண்ணணும், நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த பின்னை ஜஸ்ட் அப்படி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சாட் பின் அப்படின்னு ஒரு மெசேஜ் வந்துருச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த லேர்ன் பைத்தான் அப்படிங்கிறது கீழே இல்லை. ஸோ அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி மேலே பார்த்தீங்கன்னா அது மேலே வந்து டாப்பில் வந்து ஃபஸ்ட்டில் வந்திருக்கும். அண்ட் ரைட் சைடில் ஒரு பின் சிம்பிளும் காட்டும், விச் மீன்ஸ் அது நீங்கள் பின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இதேமாதிரி நம்ம எத்தனை சாட் வேணாலும் பின் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு இன்னொரு சாட்டையும் நான் பின் பண்ணி காட்டுறேன். இப்போ பைத்தான் அப்படின்னு ஒரு சாட் இருக்குது. இப்போ நான் அதை எப்படி பின் பண்ணுறேன்னா, மறுபடியும் அதே மாதிரி ஒரு லாங் ப்ரெஸ். ஸோ இப்போ இது செலக்ட் ஆகிடுச்சு. ஸோ மறுபடியும் அதே மாதிரி மேலே இருக்க அந்த பின் சிம்பிளை கிளிக் பண்ணால் இப்போ அதுவும் போய்ட்டு மேலே பின் ஆகிடும். ஸோ இது மாதிரி எத்தனை சாட் வேணாலும் நீங்கள் வந்து பின் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ஓகே இது நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல, ஜஸ்ட் ஸ்பேஸை ஆக்குபை பண்ணுது, இதுக்கப்புறம் பின் பண்ண வேணாம் அப்படின்னா திரும்ப நம்ம அன்பின் பண்ணிக்கலாம். அது எப்படிங்கிறதே நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது லேர்ன் பைத்தான் அப்படின்றது இப்போ தேவையில்லை நீங்கள் அப்படின்னா எப்படி அன்பின் பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். ஸோ திரும்பவும் அதே ப்ராசஸ் தான். ஸோ எதை நீங்கள் அன்பின் பண்ணுறீங்களோ அதை வந்து ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ அது செலக்ட் ஆகிடும். ஸோ இப்போ செலக்ட் ஆனதுக்கப்புறம் இப்போ மேலே பார்த்தீங்கன்னா அந்த பின் சிம்பிள் வந்து ஒரு கிராஸ் டிக்கோடு வரும். ஸோ அது நீங்கள் ஏற்கனவே பின் பண்ணதை செலக்ட் பண்ணுறதுனால அந்த மாதிரி வரும். இப்போ திரும்ப அதில் போய்ட்டு அந்த பின் சிம்பிள் ஒரு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது அன்பின் ஆகிடும். இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சாட் அன்பின்ட்டு வந்துருச்சு. இப்போ மறுபடியும் அது கீழே பாட்டமுக்கு போயிடும். பாட்டமுக்குனா லேட்டஸ்ட்டாக எந்த ஆர்டரில் இருக்குமோ அந்த ஆர்டரில் அது போயிடும். ஸோ இப்படி தான் வந்து ஒரு சாட்டை வந்து பின் பண்ணுறது, அதுக்கப்புறம் அன்பின் பண்ணுறது. ஓகே, ஸோ இப்போ நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் வந்து வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய ஸ்டார் மெசேஜஸ் அப்படின்ற ஃபீச்சர் பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்டார் மெசேஜர் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சாட் குரூப் இருக்குது, அதில் நிறைய மெசேஜஸ் இருக்குது. அதில் உங்களுக்கு அடிக்கடி போயிட்டு ரெஃபர் பண்ணக்கூடிய ஒரு மெசேஜ், இல்லை ஃப்யூச்சரில் ரெஃபர் பண்ணிக்கலாம் அப்படின்னு வச்சுருக்கக்கூடிய சில மெசேஜஸ்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை ஸ்க்ரோல் பண்ணி தேடி கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் அதை ஸ்டார் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா ஈஸியாக ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ இப்போ அது எப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ நான் வாட்ஸ்அப்பில் இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நிறைய சாட் குரூப்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகுது. இப்போ ஃபஸ்ட்டில் ஒரு சாட் குரூப் இருக்குது, பைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த குரூப்பில் வந்து பைத்தான் லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு உண்டான நிறைய மெட்டீரியல்ஸ் ரிலேட்டடாக யூடியூப் லிங்க்ஸ்லாம் அதில் இருக்குது. ஸோ இப்போ அதில் ஒன் ஆஃப் த லிங்க் நான் ஃபியூச்சரில் ரெஃபர் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அதுக்கு எப்படி அந்த மெசேஜை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். ஸோ இப்போ என்ன பண்ணணும், அந்த பைத்தான் குரூப்புக்குள்ளே போகிறீங்க. இங்கே போனீங்கன்னா நிறைய இருக்குது. ஸோ இதில் வந்து இப்போ நான் பார்க்குறேன் ஏதோ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஓப்பன் குரோமியம் ப்ரௌசர் யூஸிங் க்ரோன் ஜாப் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ அதை போய்ட்டு நான் எப்படி ஸ்டார் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன். ஜஸ்ட்டு அந்த மெசேஜஸை வந்து ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ இது செலக்ட் ஆகும். இப்போ செலக்ட் ஆன உடனே மேலே பார்த்தீங்கன்னா இந்த ரிப்ளை ஃபார்வேர்டு அந்த பட்டன்லாம் இருக்கு இல்லையா? அதுக்கிட்ட ஒரு ஸ்டார்னு இன்னொரு பட்டன் உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த ஸ்டார் ஐக்கானை அப்படி ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மெசேஜ் வந்து ஸ்டார் மெசேஜஸில் போயிடும். ஸோ ஜஸ்ட் நான் இப்போ அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னே ஜஸ்ட் ஒரு ஸ்டார் மாதிரி ஒரு சிம்பிள் வந்து அது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இந்த ஸ்டார் மெசேஜஸில் இது போய் ஆட் ஆகிருக்கும். ஸோ ஸ்டார் மெசேஜ் ஆட் ஆகிடுச்சு. இப்போ நான் திரும்ப வந்து நான் இங்கே பைத்தானுக்குள்ளே வந்து பார்க்குறேன். பட் ஸ்டில் என்னால் அந்த ஸ்டார் மெசேஜ் இங்கே பார்க்க முடியல. ஸோ அது எப்படி ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்னா ஜஸ்ட் பேக் போங்க. பேக் போயிட்டு மேலே வந்து அந்த சர்ச் பக்கத்தில் அந்த 3 டாட்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த ஆப்ஷன் வந்து அந்த ஸ்டார்ட் மெசேஜஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ அந்த ஸ்டார்ட் மெசேஜஸ் அப்படி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டார் பண்ணி வச்சுருக்க மெசேஜ் வந்து இங்கே தெரியும். ஸோ இப்போ நான் ஒரே ஒரு மெசேஜ் தான் ஸ்டார் பண்ணி வச்சுருக்கேன். அதனால தான் அந்த ஒரு மெசேஜ் இங்கே டிஸ்பிளே ஆகுது. இப்போ இதில் வந்து மோர் தென் 1 மெசேஜஸ் ஸ்டார் பண்ணணும் அப்படின்னா எப்படிங்கிறதையும் பார்ப்போம். ஸோ இப்போ திரும்ப நான் வந்து அந்த பைத்தான் குரூப்புக்குள்ளே போகிறேன்.
அதில் உள்ளே போயிட்டு நான் வேறு ஒரு மெசேஜை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ அதையும் போயிட்டு அப்படி நான் ஸ்டார் பண்ணுறேன். ஜஸ்ட்டு லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டேன். இப்போ இந்த ஸ்டாரை கிளிக் பண்ணுறேன். இப்போ வந்து அதுவும் வந்து ஸ்டார் மெசேஜில் ஆட் ஆகிடும். இப்போ ஜஸ்ட் பேக் வந்துட்டு போய் செக் பண்ணுறேன். ஸ்டார் மெசேஜஸ்குள்ளார போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்திருக்கும். ஸோ நீங்கள் இப்போ வந்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா ஓகே இதுக்கப்புறம் இந்த மெசேஜ் வந்து அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை, நான் ரெஃபர் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த ஸ்டார் மெசேஜில் இந்த ரிமூவ் பண்ணிடலாம். அது எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னா, திரும்பவும் எந்த மெசேஜ் நீங்கள் ரிமூவ் பண்ணணுமோ அதில் போயிட்டு ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு மேலே அந்த ஸ்டார் சிம்பிள் இருக்கும். ஸோ இப்போ திரும்ப அந்த ஸ்டார் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து ஸ்டார் மெசேஜில் ரிமூவ் ஆகிடும். ஸோ இப்போ நான் ஜஸ்ட்டு அதை வந்து கிளிக் பண்ணுறேன். இப்போ வந்து அந்த ஒரு மெசேஜ் வெளியே போயிட்டு ஸோ ரிமைனிங் இருக்க ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் இப்போ ஸ்டார் மெசேஜில் இருக்குது. ஸோ இப்படி தான் வந்து ஒரு நமக்கு தேவையான ஒரு மெசேஜஸ் ஃபியூச்சரில் ரெஃபர் பண்ணுறதுக்கு ஸ்டார் மெசேஜில் ஆட் பண்ணுறதும், தேவையில்லாதப்போ ஸ்டார் மெசேஜில் ரிமூவ் பண்ணுறதும். ஓகே, ஸோ இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற வாட்ஸ்அப் ஃபீச்சர் ஆட் ஷார்ட்கட் அப்படிங்கிற ஃபீச்சர். ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த வாட்ஸ்அப்புக்குள்ளே நிறைய சாட் குரூப் லிஸ்ட் ஆகுது. அதில் அடிக்கடி நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக விசிட் பண்ணக்கூடிய சாட் குரூப்ஸை வந்து டேரெக்டாக ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. நீங்கள் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறம் அந்த குரூப்பை ஓப்பன் பண்ணி உள்ளே போய் மெசேஜ் ரெஃபர் பண்ணுறதுக்குள்ள நீங்கள் டேரெக்டாகவே அதை ஒன் கிளிக்கில் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரம் யுவர் ஹோம் ஸ்க்ரீன். ஸோ அது எப்படிங்கிறது பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதில் நிறைய குரூப்ஸ் இருக்குது இல்லையா. ஸோ இதில் ஒன் ஆஃப் த குரூப் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃப்ரீ யூடெமி கோர்சஸ் அப்படின்ற ஒரு குரூப் இருக்குது. ஸோ நான் அதை எப்படி வந்து ஷார்ட்கட் ஆட் பண்ணுறது அப்படின்னு வந்து காட்டுறேன். ஸோ ஜஸ்ட்டு அதில் வந்து ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஆஸ் யூஷுவல். ஸோ அதுக்கப்புறம் மேலே வந்து அந்த 3 டாட்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட் ஷார்ட்கட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை நான் ஜஸ்ட்டு அப்படியே கிளிக் பண்ணுறேன். இப்போ நான் கிளிக் பண்ணிட்டேன். ஸோ ஒரு ஆப்ஷன் கேட்குது, இந்த சைஸ் ஆஃப் இந்த 1:1 அப்படிங்கிற சைஸில் ஒரு ஐக்கான் ஆட் ஆகும்னு சொல்லுது. ஜஸ்ட் நான் அதை ஆட் கொடுக்குறேன். ஸோ ஆட் கொடுத்ததுக்கப்புறமா நான் பேக் வந்துட்டு இப்போ நான் ஹோம் ஸ்க்ரீன் வந்து பார்த்தேன் அப்படின்னா ஒரு ஷார்ட்கட் வந்துருக்கும் ஃப்ரீ யூடெமி கோர்சஸ்க்கு. ஸோ யூஸ்வலாக நான் வாட்ஸ்அப்புக்குள்ளே போய் அதை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு போல இப்போ நான் ஜஸ்ட் இதை ஒன் டேப் பண்ணேன் அப்படின்னா டேரெக்டாக அந்த சாட் குரூப்புக்குள்ளே போய்டும். அதில் இருக்க மெசேஜஸை நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேக் வந்தீங்கன்னா மறுபடியும் உங்களோட வாட்ஸ்அப்போட மெயின் பேஜுக்கு வந்துடும். ஸோ இது மாதிரி எத்தனை சாட் குரூப்புக்கு வேணாலும் நீங்கள் வந்து ஷார்ட்கட்ஸை ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு இந்த ஷார்ட்கட் வேணும்னா ஆஸ் யூஷுவல் நீங்கள் ஹோம் ஸ்க்ரீன்லேருந்து எந்த ஒரு ஐக்கானை எப்படி ரிமூவ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான். ஜஸ்ட்டு அந்த ஷார்ட்கட்டில் வந்து ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். ரிமூவ் ஃப்ரம் ஹோம்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஹோம் ஸ்க்ரீன்லேருந்து ரிமூவ் ஆகிடும். இப்போ நம்ம பார்த்த இந்த 3 ஃபீச்சர்ஸும் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். இது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருந்தால் அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே மாதிரி இதில் நீங்கள் என்ன புதுசாக லேர்ன் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸை இடெக் ப்ளஸ் சேனலில் உங்களுக்காக நாங்கள் தர இருக்கோம். ப்ளீஸ் சப்போர்ட் அஸ். அப்புறம் இடெக் ப்ளஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே வந்து பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை நாங்கள் வந்து சந்திக்கிறோம். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் இடெக் ப்ளஸ் டீம்.